கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 41:17. நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நாளிலே ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறிப்போம்ல கேட்கக்கூட செவி மந்தாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை நான் கைவிடாதிருப்பேன் என்று அவர் சொல்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் உங்களை சீராட்டுவார், தாலாட்டுவார் உங்களை சீராட்டுவார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பேன். அதனால் நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா, உங்களுக்கு நான் செவி கொடுக்குறேங்கிறார். நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா, உங்களுக்கு நான் செவி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கீங்களா, உங்களுக்கு நான் செவி கொடுக்குறேன், நான் கைவிடாதிருப்பேன். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் நீ இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்குறேன். என்னுடைய கூப்பிடு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன வாக்குமான தேவன் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கேட்ட காரியத்துக்கு ஜெபிச்ச காரியத்துக்கு பதில் இருக்கிறது. பிள்ளைகள் திருமண காரியத்தை குறித்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. கடன் பிரச்சனை அதிகமாக விட்டு கடன் அடைக்க முடியவில்லையே, ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போகாத தலைவரை பண்ணுங்க. நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை கைவிடாதிருப்பேன் வாக்கு பண்ணின வாக்கு மாறா தேவனே. பிள்ளைகளை ஆஸ்வத்தை பெருக பண்ணுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவ பலத்தால் தேவ கிருபையால் நிரப்புங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.